ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு? நீங்க பெரியாருடைய கொள்கையை பேசுறீங்க, பெண் சுதந்திரம் பேசுறீங்க, விவசாயிகளுக்காக போராட கூட தகுதி இல்லாத கட்சி திமுக. அப்ப திமுகவின் அடுத்த தலைவராக உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த தலைவருடைய பேச்சும் நடவடிக்கையும் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்கு. ஒரு லெகசியா எந்த தகுதியும் இல்லை. தேசிய ஊடகங்கள்ல உதயநிதி போட்டோ போட்டு இழிவா தேசிய ஊடக ஆங்கரு கேவலமா பேசுறாங்க. உதயநிதி எடுக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. தாவேகாவை எதிர்த்து உங்களால அரசியல் செய்ய முடியல. விஜய் என்ற நபர் ஒரு பெரிய ஆதிக்கத்தை கொடுத்துருக்கா, உங்க மனநல பாதிக்கப்பட்டு கிடக்குறீங்க. அப்புறம் உங்களால எதுவுமே செய்ய முடியல, ஏன் செய்யறீங்கன்னு கேட்கறேன். அந்த பரம்பரையா நாங்க இதை கடைபிடிக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல, அதை உதயநிதி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் மேடைகள் பேச்சுக்கள்லாம் ஆபாசமாக இருக்கும். அதை தொடர்ந்து அந்த ஸ்டைல்ல இருந்தே அப்படியே வருது. அதை உதயநிதி இப்ப கடைபிடிக்கிறார். உதயநிதி தலைவராக இருக்கிறாரா இல்ல கட்சியின் பேச்சாளராக இருக்கிறாருன்னு தெரியல. நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது உங்களிடம் மனு கொடுக்கும் போது அறிவாலயம் வாசல்லே அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, செய்யாறுல அரெஸ்ட் பண்ணீங்க. இதே விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அமனமாக படுத்து போராட்டம் நடத்தினாங்களே, பள்ளியை கடிச்சு சாப்பிட்டாங்களே, அப்பெல்லாம் திமுக ஆட்சி தானே இருந்துச்சு. விவசாயிகளுக்காக இதே உதயநிதி ஏன் போராடல? ஏற்கனவே மக்களை நீங்க மதிக்க மாட்டீங்க. மக்களை மதிக்காதனாலதான் உங்களுக்கு கொளத்தூர்ல தோல்வி. அந்த பாக்ஸ 100-3 இல்ல, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் என்னன்னாலும் தோல்வி தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு சிக்கல்களையும் இவ்வளவு முறைகேடுகளும் நீங்க பண்ணிட்டு தாவேக அரசு மீது பழியை போடுவது எப்படி ஏத்துக்க முடியும்? கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் போயிலி. தஞ்சையில ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட்டான ஒரு ப்ரொடெஸ்ட் டிஎம்கே நடத்துறாங்க. இது எதிர்க்கட்சிகள் பண்ணக்கூடியது தான் எப்பயுமே, இப்போ இருக்கிற அரசை கண்டிச்சு. அப்போ ஒரு அப்சீனான ஒரு கமெண்ட், அவர் யாரை சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு நடிகையை வச்சு சொல்றாங்க. அது என்ன கமெண்ட் கூட நிறைய பேருக்கு புரியல. அது எந்த அளவுக்கு அப்சீனா இருக்குன்றது கூட நிறைய பேருக்கு புரியல. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா ஒரு எல்ஓபி, ஒரு ஸ்டேட்டோட எல்ஓபியா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? முதல்ல திமுக இது வரிசையா இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்காங்க, அந்த தலைவர்லாம் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன் பெண்களை தரைக்குறைவா இந்த மாதிரி எல்ஓபிஸ் எல்லாம் பேசுறாங்க சார்? அவர் பேசி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆல்மோஸ்ட் 24 hours ஆயிருக்கும். இது வரைக்கும் திமுக சார்ந்த மகளிர் அணிகள், திமுக சார்பு பத்திரிகையாளர்கள், திமுகவுடைய ஆதரவாளர்கள், இன்க்ளூடிங் கனிமொழி உட்பட எதுவுமே சொல்லலையே. அவங்க நடிகைங்கிறத விட்டுருங்க, பெண் தானே. ஆமா, பெண் தானே. ஒரு பெண்ணை பொது வெளியில் அவமானப்படுத்துவது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அப்ப தவறுங்கிறது திமுக இருக்கிற இந்த 24 மணி நேரத்துல எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குல்ல, திமுக இருக்கிறவங்களுக்கே புரிஞ்சிருக்குல்ல, இல்லைன்னா நேத்தே கொந்தளிச்சிருக்கலாம்ல அவங்க. அப்ப இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான அரசியல் நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு உதயநிதி பேசுவதை எந்தவித ஆளும் கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ தாவேகாவுடைய பாயிண்ட்ல இருந்து இதை பார்க்குறப்ப பெண்களுக்காக எதுனாலும் தாவேகா நிற்குங்கிறத அந்த பாயிண்ட்ல அவங்க நிற்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது யார் பேசினாலும் சரி, பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் இந்த நடவடிக்கைகள் தான் நாங்கள் எடுப்போங்கிறத தாவேகாவுடைய பாயிண்ட்ல இருந்து, பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து நான் சொல்றேன், பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து கிளியரா தெரியுது. ஓகேவா? இப்போ இதற்கு முன்பு நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தது தாவேகா. பேருந்துகள், அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்று போராடுறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நோட்டீஸ் பஸ்ல ஏறி பயணிகளுக்கு கொடுத்தது தாவேகா. அப்ப எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கை ஒரு ப்ரொடெஸ்ட்ல தாவேகா எடுத்ததுங்கிறதுலாம் நம்ம கடந்த காலங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த நிகழ்வுகள் இருக்கும்போது இப்ப நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, எதுக்கான ஆர்ப்பாட்டம், என்ன நோக்கத்துக்கான ஆர்ப்பாட்டம்ங்கிறத நீங்க எங்கேயுமே தெளிவுபடுத்தலையே. விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதே விவசாயிகள் நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது உங்களிடம் மனு கொடுக்கும் போது அறிவாலயம் வாசல்லே அரெஸ்ட் பண்ணீங்கல்ல. ஆமா, மகாராஷ்டிரா அரெஸ்ட் பண்ணதை பத்தி சொல்றாரு. அதான் அறிவாலயம் வாசல்லே அரெஸ்ட் பண்ணீங்க. அதே போல செய்யாறுல இருந்து ஒரு விவசாயிகள் கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, செய்யாறுல அரெஸ்ட் பண்ணீங்க. இங்கே பக்கத்துல, நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே சொல்றேன், மிகப்பெரிய கிரேட் லீடர் அங்க இருக்காரு, ஏவா வேலு. ஸோ அங்கெல்லாம் விவசாயிகளுக்கு இவ்வளவு இழிவுகள் படுத்தினீங்க. இதே விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அமனமாக படுத்து போராட்டம் நடத்தினாங்களே, பள்ளியை கடிச்சு சாப்பிட்டாங்களே, அப்பெல்லாம் திமுக ஆட்சி தானே இருந்துச்சு. விவசாயிகளுக்காக இதே உதயநிதி ஏன் போராடல? அவங்க வச்ச கோரிக்கை என்ன? நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மழை வருது, ப்ரீவியன்ஸா ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு எடப்பாடி கேட்டாரு. அப்ப இதே விவசாயிகளுக்காக எடப்பாடி கேட்கும் போது உதயநிதி எங்க போனாரு? நெல் கொள்முதல்லையும் திருட்டு ஊழல் முறைகேடு வச்சிருந்தீங்க, அப்ப திமுக எங்க போச்சு? ஆனா சொல்றாரு சார், பட்டியலிடுறாரு, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிருக்கோம், ஃபார்மர்ஸ்க்காக நாங்க இவ்வளவு நின்றுக்கோம் அப்படின்னு பண்ணீங்க.
எல்லாத்தையும் பண்ணிட்டு கடனால வச்சுட்டு போயிருக்கீங்க. அதானே விஷயம். இங்க வந்து நீங்க சொல்ற அதாவது ஒரு திட்டங்கள வந்து நம்ம அறிவிக்கிறதோ, அந்த திட்டங்களின் லாபங்களை நீங்க சொன்னா அது வரவேற்கத்தக்க வேண்டியது. இப்ப இந்த ஆட்சியில மீண்டும் திமுக வந்தாலும் இந்த 10,00,000 கோடி எத்தன லட்சம் கோடி கடனா இருக்கும்? 20 லட்சமா மாறி இருக்கும் அடுத்த 5 அப்போ வருஷத்துல. அதுக்கப்புறம் தாவேக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல அதுக்கப்புறம் அதிமுக வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப திட்டங்களுக்கு நீங்க கடன் வாங்கி ஒரு திட்டத்தை செய்யுங்கிற அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்தது யாரு? திமுகவா? அதிமுகவா? இத பேசுங்க. திமுகவா? அதிமுகவா? எப்ப நான் அப்பலேருந்தே சொல்றேன். கலைஞர் டிவில இருந்தே சொல்றேன். அந்த செயல் திட்டங்களை கொண்டு வந்து இந்த அளவிற்கு விட்டது யாரு? ம். எல்லா திட்டங்களையும் நாங்க பண்ணிட்டோம். எல்லா திட்டங்களையும் பண்ணிட்டீங்கன்னா, திமுகல இருந்து நிதியில இருந்தா பண்ணீங்க? இல்ல திமுகவுடைய அமைச்சர்கள் பல கோடியில இருக்கான் சொத்து. நான் சொல்லல. அறப்போர் இயக்கமே சொல்லுது. மற்ற நிறுவனங்கள் சொல்லுது. அப்ப அவ்வளவு சொத்து இருக்கும்போது, எல்லா அமைச்சர்ல இருந்து ஒரு ஒரு பார்ட் ஃபண்ட் எடுத்திருந்தா கூட 10,00,000 கோடி, 5,00,000 கோடி கடன் அடைச்சிருக்கலாமே. அப்ப நீங்க எதுவுமே உங்க காசுல இருந்து பண்ண மாட்டீங்க. எல்லாமே மக்கள் வரி பணம், மத்திய அரசுடைய பணம். இத வச்சுட்டு செயல் திட்டங்களை வடிவம் குடுத்துட்டு, அந்த செயல் திட்டத்துக்கு நாங்க தான் பொறுப்பாளரு, நாங்க தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தோங்கிறது எந்த இடத்துல நியாயமா இருக்க முடியும்? இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுறப்ப இந்த வரலாறையும் நம்ம பேசிறணும். அப்பதான் இந்த மக்களுக்கு புரியும். இப்ப இவ்வளவு திமுக செஞ்சிருக்கு. இப்ப கடந்த காலங்கள்ல திமுக ஆட்சியில விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு 90 முறையாவது அறிக்கை விட்டிருப்பாரு. கண்டிப்பா. 90 முறை நான் சொல்றது. குறைஞ்சபட்சம் 90 முறையாவது அறிக்கை விட்டிருப்பாங்க. 3, 4 இடங்கள்ல விவசாயிகள் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அன்றைய தினம் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? விவசாயிகளுக்காக திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு மேகதாது விஷயங்கள பேசுறீங்க. மேகதாது அணையினுடைய வரலாற்றை பேச மாட்றீங்களே. மேகதாது அணை நமக்கு காவேரி கிடைக்க வேண்டியது குடகுமலை. கூர்க்குன்னு நம்ம சொல்றோம். இப்ப டூரிஸ்ட் பிளேஸ் கூர்க்குன்னு சொல்றோம். ஆனா கூர்க்குங்கிறது குடகுமலை. குடகுமலையிலிருந்து தண்ணீர் வந்து காவேரி யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு அந்த காலத்துல இருந்துச்சு. நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறம்போது குடகுமலையை யாரும் சொந்தம் கொண்டாடல. ஆனா சொந்தம் கொண்டாடுவதற்காக தமிழ்நாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை தவறவிட்டது யார்? அன்றைய தினம் தவறவிட்டது யார்? அந்த வரலாறுல இருந்து நீங்க பேசணும்ல. அந்த வரலாறுல இருந்தே நீங்க பேச மாட்றீங்களே. அப்ப இவ்வளவு ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டு, இவ்வளவு ஒரு திமுக முன்னாடி ஒரு சுவர போட்டு அடைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் விஜயையும், விஜய் அரசையும் திட்டுவது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? சரி, நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க மேகதாது இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக தானே போராட்டம் பண்ணீங்க. அப்ப அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது நீங்க என்ன சொல்லுங்க? திமுக தீர்வு சொல்லியிருக்கணும்ல. திமுக தீர்வ சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டமும் தான் சார் சரி அடிக்கடி கூட்டுறாங்க. சொல்றாங்க. என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? இப்ப விஜய் வாய் தொறக்குறாரு. என்ன நடக்க போகுது? ஏங்க சட்டப்பூர்வமாக லீகலா கோர்ட் சொன்னதே கர்நாடகா மதிக்கலையே. காவேரி காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு குடுக்குது மதிக்கல. நடுவர் நீதிமன்றம் அமைச்சாங்க மதிக்கல. 200 டிஎம்சி நீர் குடுறான்னு உச்சநீதிமன்றம் சொல்றான். அதையும் அவன் மதிக்கல. லீகலா நீங்க எதுக்குமே மதிக்காத கர்நாடகாவ வாய் திறந்து நம்ம பேசிட்டா என்ன நடக்க போகுது? அப்ப தெரியும்ல. விஜய் பேசுவதனாலும் கர்நாடகா இணங்காதுங்கிறதும் திமுகவுக்கு தெரியும். அப்புறம் ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க? அப்புறம் ஏன் போராட்டம் நடத்துறீங்க? பேசுங்க. இப்ப பேசுங்க. இப்ப கேள்விகள் வருதுல்ல. இவங்க எல்லாமே வந்து பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கம்மா. யாரு? திமுக. நிப்பாட்டிட்டு இப்போ வந்து 60, 70 நாள் ஆன அரசுகிட்ட அத செய்யல, இத செய்யலன்னு சொன்னா எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? செயல் திட்டங்கள போய் ஒரு மெட்ரோகள இதெல்லாம் ஆய்வு பண்றாராம். ஆய்வுகளெல்லாம் கொண்டு வந்தது நாங்கங்கிறீங்க. கொண்டு வந்தது ஆய்வு பண்றது தான் முதலமைச்சரோட வேல. உங்கள மாதிரி இப்ப 1000 கோடி இத கட்டிட்டு சட்டசபைய கட்டிட்டு, அது ஜெயலலிதா அவர்கள் பல்நோக்கு மருத்துவமனையா மாத்துனாங்க. சரி மாத்திட்டாங்க அரசியல் கால் புடிச்சு. அது மக்களுடைய வரி பணம் தானே. 21லேருந்து 25 வரைக்கும் நீங்க இருந்தீங்கல்ல. அந்த அந்த சட்டசபையாக கட்டப்பட்ட அந்த கட்டடம் மருத்துவமனையுடைய பயன்பாட்டை விட அதிகமான இடம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. திமுக என்ன பண்ணுச்சு இந்த 5 வருஷம்? மக்கள் வரி பணம் தானே. உங்க திமுக அரசு நிதியிலேருந்து குடுத்தீங்களா? திமுக கட்சி நிதியிலேருந்து குடுத்தீங்களா? இல்ல எல்லா அமைச்சரும் காசு போட்டு அத கட்டுனீங்களா? அப்ப அத செலவு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கல்ல. அப்ப இது மாரி திட்டங்களை இப்ப வந்து விஜய் வந்து தரமட்டமாக்கிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண முடியுமா? அப்ப அதுக்கு நிதி எங்க போறது? அதானே ஆய்வு செய்ற முதலமைச்சரோட வேல. முதலமைச்சரோட வேல அதானே. அவ என்ன மக்கள ஏன் முட்டாளாக்குறீங்க? மக்கள ஏன் பைத்தியக்காரனாக்குறீங்க? ஏற்கனவே மக்கள நீங்க மதிக்க மாட்றீங்க. மக்கள மதிக்காதனால தான் உங்களுக்கு கொளத்தூர்ல தோல்வி. அந்த பாக்ஸ 100, 3 இல்ல அடுத்த எலக்ஷன் வரைக்கும் எண்ணுனாலும் தோல்வி தோல்வி தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு சிக்கல்களையும், இவ்வளவு முறைகேடுகளும் நீங்க பண்ணிட்டு, தாவேகா அரசு மீது பழியை போடுவது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப ஓப்பனா தார்மீக அடிப்படையில வெளிய வந்தபோது அதுக்கான மன்னிப்பு கேளுங்க. திமுக இவ்வளவு தவறுகளை பண்ணியிருக்கு. நாங்க வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கிறோம். அப்படின்னு சொல்லி வெளிய வந்து பேசுங்க. பேசிட்டு நீங்க தாவேகா மேல விமர்சனங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இப்ப நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு வந்துட்டு, எல்லாத்துக்கும் தாவேகா மீதும், விஜய் அவர்கள் மீதும் விமர்சனம் வைப்பதை எப்படி ஏத்துக்க முடியும்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்க கடந்த ஆட்சி காலங்கள்ல? சொல்லுங்க வரலாற்ற சொல்லுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கட்டும். கடந்த ஆட்சி காலங்கள்ல எல்லாத்துலயும் முறைகேடு.
நெல்லுல கூட முறைகேடுங்க. நெல் கொள்முதல்ல கூட. பொங்கல் வெள்ளத்துல கூட முறைகேடு பொங்கல் அந்த நடந்தது. வெல்லம் ஒரிஜினல் வெல்லம் மாதிரி உருகி ஓடுச்சுங்க. பொங்கல் பரிசு எதுக்கு கொடுத்தீங்க? இவங்க எப்படி தெரியுமா திமுக மக்களை மதிக்கவே மாட்டாங்க. அந்த பொங்கல் பரிசு நீங்க எந்தாவது அமைச்சர் வீட்ல எம்எல்ஏ வீட்ல ஆக்கி சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. நீங்க தானே சுயமரியாதை பேசுறீங்கல்ல, சமூக நீதி பேசுறீங்கல்ல. அதே பொங்கலை முதலமைச்சர் சாப்பிட்டார், இங்க காமிங்க. அதே பொங்கலை முதலமைச்சர் வீட்டில் பொங்க வச்சாங்க, காட்டுங்க. அப்ப ஏழை மக்களும் இந்த பொதுமக்களும்னா இளிச்சவாயன், நீங்களாம் வந்து யோக்கிய. உங்களுக்கு வந்தா ரத்தம், மக்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. என்ன கணக்கு இது? அப்போ அந்த பொங்கல் வெள்ளை தொகுப்பு வெள்ளை இருக்கு பாருங்க, அதுல முறைகேடு. வேஷ்டி சேலை கொடுத்தாங்க பாருங்க, அதுல முறைகேடு. எல்லாத்திலுமே முறைகேடு. ஒழுங்கான ஆட்சியே கிடையாது. நீங்க தார்மீக அடிப்படையில் இந்த 5 வருடம் சரியான ஆட்சியை கொடுத்தோம். கடந்த காலங்களில் 50-60 ஆண்டு காலங்களில் திமுக அதிமுக சரியான ஆட்சி கொடுத்திருந்தா எவ்வளவு பெரிய கவர்ச்சி வந்ததாலும் இன்றைக்கு நீங்க தான் வெற்றி பெற்றிருக்க முடியும். அப்ப மக்கள்கிட்ட உங்களுக்கான வெறுப்பு அரசியலுங்கிறது இருக்கு. அதை தகர்த்து எடுத்து ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். இதாமா சிம்பிள். இந்த அரசியல் நகர்வுகளை தெரியாம திட்டமிட்டு தவேகா மீது தற்குறி அது இதுன்னு விமர்சனம் வைப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களை வேணான்னு தானே வெறுக்கிறாங்க. அதை அந்த பாயிண்ட்ல இருந்து ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க? தவேகா சிறுபான்மை அரசே கிடையாது, தவேகா பெரும்பான்மை அரசு. அந்த பாயிண்ட்ல இருந்து பாருங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தவேகா மீது செட் பண்ணக்கூடிய நெரட்டிவ்மா, நீங்க அந்த நெரட்டிவை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த சம்பவத்திற்கு முன்பு ஒரு வாரம் நடந்த நிகழ்வுகளை பாருங்க, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு வாரம் நிகழ்வுகளை பாருங்க. பாத்தீங்கன்னாலே பொதுமக்களுக்கே தெரிஞ்சிடும். பரந்தாமன்னு ஜட்டியை போட்டு விரல் சுப்புன்னு சொல்றாரு. ஒரு அமைச்சரை நீ எப்படி பேசலாம்? நீ எப்படி பேசலாம்? அதான் சார், சொந்த தொகுதியை உன்னால தக்க வச்சுக்க முடியலப்பா. எக்மோர்ல நின்னிய, எக்மோர்ல யாருன்னு கேட்டுச்சு ஒரு அம்மா பரந்தாமன் போறப்ப. நான் தாங்க எம்எல்ஏ, யாருன்னே தெரியல அந்த அம்மாக்கு. இவங்க தாவேகாவை பார்த்து குறை சொல்றாங்க. கோமாளி அமைச்சரவைன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களையே சொந்த தொகுதியை உங்களால தக்க வச்சுக்க முடியல, பிரச்சனை கொடுத்தாங்க. பிரச்சனாவும் அங்க மண்ணை கவிட்டாரு. அப்போ சொந்த தொகுதியை தக்க வைக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கே ஒரு ஆதிக்கம் செலுத்தப்பட்டது அறிவாலய வாசல்ல. அப்ப நீங்க என்ன இதுக்கு பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு எப்படி அறிவாலயம் உங்களுக்கு சுதந்திரமாக பேசுவதற்கு உரிமை கொடுத்திருக்கு சொல்லுங்க. இதே சேகர் பாபு மீது நீங்க விமர்சனம் வச்சீங்கல்ல, சேகர் பாபுனால தான் சென்னை தொத்துச்சு, என் தலைவர் தொத்தனன்னு புலம்புனீங்கல்ல. அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ உங்களுக்கு அங்க ஆதிக்க பிடியில நீங்க சிக்கிட்டு இருந்தீங்களா பரந்தாமன் அவர்களே? அது வெளிப்படையா பேசலாமே. அப்ப நீங்க தாவேகாவை பார்த்து என்ன இவ்வளவு பேச்சு, நக்கல் பேச்சு, உங்களுக்கு திமிரு பேச்சு. தாவேகா அரசு அவங்களா ஏற்படுத்திக்கிட்ட அரசா இது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அந்த அரசிற்கு நீங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த பதவிற்கான மரியாதை நீங்க கொடுத்துருக்கணும். 2026 தேர்தலுக்கு முன்பு தாவேகா விட்ட அறிக்கைகள்ல எங்கேயாவது கோமாளி அமைச்சரவைன்னு ஒரு அறிக்கையில ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்களா? இது நாகரிக அரசியலுக்கு எடுத்துக்காட்டு. நீங்க 50-60 ஆண்டு காலமாக திராவிட கொள்கை, பெரியார் சிந்தனை, அண்ணாவுடைய வழி அப்படிலாம் பேசி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை இழிவாக பேசுவதற்கு யார் அனுமதி கொடுத்தா? மக்கள் தாங்க அனுமதி உங்களுக்கு கொடுக்கணும். மக்கள் எங்கேயுமே கொடுக்கலையே, மக்கள் எங்கேயுமே குறை சொல்லலையே இந்த அரசை. அப்புறம் ஏன் திட்டமிடல் செய்றீங்க? ஏன் ஒரு நெரட்டிவை செட் பண்றீங்க? அஜெண்டாவை ஏன் செட் பண்றீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். 2 வருஷமா தாவேகா எந்த இடத்துலையும் திமுக அரசையும் திமுகவுடைய தனிப்பட்ட தாக்குதலும் எங்கேயுமே எடுக்கலையே. ஏதாவது ஒரு அறிக்கையில காமிங்க. நீங்க வெளிப்படையா உட்கார்ந்து ஒரு பேட்டியில பேசும்போது எவ்வளவு ஒரு திமிருத்தனமான அரசியல் தெரியுது. எவ்வளவு திமிருத்தனமான நீ உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? இதே பரந்தாமன் வந்து இவர் நிர்மல்குமார் பல கட்சி தாண்டி வந்தாரு. பல கட்சி தாண்டி வந்தவர்கள் அமைச்சராக்கி அழகு பார்த்தது திமுக. தெரியுமா உங்களுடைய பாதி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அதிமுக இருந்து வந்தவங்க, பாஜக இருந்து வந்தவங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பரந்தாமனுக்கு இந்த ஹிஸ்டரியே தெரியாதா? ஹிஸ்டரி எல்லாத்தையுமே பேசுங்கன்னு சொல்றேன். ஹிஸ்டரியை எல்லாருமே பேசணும். இன்றைக்கு ஜாதிய அரசியலையும் மத அரசியலையும் உருவாக்கி வைத்தது யார்? ஒரு அரசியல் ஆட்சி அதிகாரம் அமைப்பதற்காக பல ஜாதி இயக்கங்களையும் மத இயக்கங்களையும் உருவாக்கியது யாருன்னு மக்களுக்கு தெரியும். இது வந்து பெரிய வரலாறு. இன்னைக்கு ஜாதி இயக்கங்கள் இவ்வளவு உருவாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அரசியல் அதிகாரத்தில் இடம் பெறுவதற்கான காரணம். மத இயக்கங்கள் உருவாவதற்கான காரணம். இதற்கான வேறு எங்க இருக்கு தெரியுமா? அதை பத்தி பேச சொல்லுங்க, வரலாறு பேசலாம். இந்த இயக்கத்தை சேர்ந்தவர், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார். அவர் ஏன் ஆரம்பிக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. ஆரம்பிக்க சொன்னாங்க ஆரம்பிப்பார். இந்த மதத்தை சேர்ந்தவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க சொன்னாங்க ஆரம்பிப்பார். அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் அரசியலுக்காக உருவாக்கப்பட்டது. இவங்க சமூக நீதியை பத்தி பேசுவாங்க. அவங்க எழுச்சியெல்லாம் எதுவும் ஓபன் பண்றது கிடையாது. சொல்றாங்க, செய்யறாங்க, அவ்வளவுதான். வெறும் வாய் தான். இப்போ உதயநிதி அவர்களுடைய பேச்சின் இந்த உரைங்கிறது ரொம்ப கீழ்த்தனமான அரசியல். திமுக ஒரு காலத்தில் பேசி பேசி வளர்ந்த கட்சி இன்று பேசி பேசி அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீங்க எடுத்த தேர்தலுக்கு முன்பு எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் தேர்தலுக்கு பின்பு எடுக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரு குப்பை.
எந்த குப்பைக்கும் மேல அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு கேவலமான ஸ்ட்ராட்டஜி. இவிஎம் மிஷினை நீங்க மறுபடியும் ஓபன் பண்ண சொல்றீங்க உங்க தந்தையுடைய தொகுதியில. யாருக்குமே தெரியாது. ஏமா ஒரு 1000 ஓட்டுனாலும் கூட ஏதாவது கால்குலேஷன் பண்ணலாம். 8000 ஓட்டு வாங்கிட்டு அந்த இவிஎம் மிஷினை தொறனா என்ன அங்க அவர் நடக்கும்? இளங்கோ சொல்றாரு 3 மிஷின் நாங்க தனியா எடுத்து வச்சிருக்கோம், அது சரியா ஒர்க் ஆகல, தேர்தல்ல யூஸ் பண்ண ஒரு மிஷின் ஒர்க் ஆகலன்றதுனால நாங்க எவிடன்ஸா யூஸ் பண்றோம். இப்ப வரைக்குமே நேற்று இரவு வரைக்கும் நான் பாக்குறேன் திமுக ஆதரவு ஊடகவியலாளர், திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இன்ன வரைக்குமே நேற்று இரவு வரைக்கும் இவிஎம்ல தான் விஜய் ஜெயிச்சாருன்னு பேசுறானுங்க. சரி 21ல 25ல இருந்து ஆட்சி பிடிச்சாங்களே, அப்ப திமுக எதை வச்சு ஜெயிச்சிச்சு? அப்ப இவிஎம் மிஷின் அன்றைக்கு கரெக்டா இருந்துச்சு. தாவேக்கு ஆட்சி வந்துச்சுன்னா இவிஎம் மிஷின் முறைகேடு. எப்படி அதை ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தானே வெற்றி பெற்றுச்சு. பாஜக ஆளக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்மா அப்ப மிஷின் கரெக்டா இருந்துச்சு. இப்ப மிஷின் தப்பா போயிடுச்சு. நேற்று இரவு வரைக்கும் பேசுறாங்க. அப்ப இவங்க மனநிலை தெரியுது அவங்களுக்கு. ஒரு மனநல பாதிப்புக்கு உள்ளா இருக்காங்க எல்லாருமே. திமுக மட்டும் இல்ல, திமுக ஆதரவா பேசக்கூடியவர்கள் முதற்கொண்டு மனதளவுல பெரிய அளவுல பாதிக்க. அந்த சம்பவங்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்க, அந்த சம்பவம் வந்துகிட்டே போகுது, இந்த டிசீஸ் வந்து வேற யாருக்கு வராது அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிசீஸ். அதாவது நல்லா இன்றைக்கு உறங்கிடுவாங்க, காலையில டிவி பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வுக்கு செல்கிறார், ஐயோ திரும்பி அந்த டிசீஸ் வந்துடும். திரும்பி மதியானம் ஃபிளாஷ்பேக் மாதிரி பின்னாடி வந்துட்டு மதியானம் சாப்பிட்டு முடிச்சோன்னா படுத்து ஒரு 3 மணி டு 4 மணிக்கு எந்திருப்பானுங்க. 4 மணிக்கு எடுத்தா ஸ்ரீபெரும்புதூர் போறாரு முதல்வர், ஐயோ திரும்பி அந்த டிசீஸ் வந்துடும். இப்ப இந்த அளவிற்கு வந்து திமுக ஆதரவாளர்கள் உட்பட இருக்காங்க. இன்றைக்கு உதயநிதி இந்த பேசின பேச்ச இந்த ஆதரவாளர்களை பேச சொல்லுங்க, ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்லயும் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? அப்ப பெண்களை நீங்க நடிகைன்னு விட்டுருங்க, ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு? நீங்க பெரியாருடைய கொள்கையை பேசுறீங்க, பெண் சுதந்திரம் பேசுறீங்க, பெண் உரிமைகளை பேசுறீங்க. உங்கள் தாத்தா தானே பெண் சுதந்திரத்துக்கும் பெண் உரிமைக்கும் பெண்களுக்கு சமமான உரிமை கொடுத்துன்னு எடுத்துட்டு வந்தாரு. அந்த வழியில வந்தவரா உதயநிதி? கேள்வி வருது இல்ல. உங்க தாத்தா அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்த பெண்களுக்கும் என்ன செஞ்சாரு? வரலாறு பேசுறீங்கல்ல, அந்த வழியில இருந்து வந்தீங்களா நீங்க? இன்னைக்கு கனிமொழி எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம், எல்லாத்துக்கும் பெண்கள் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு கனிமொழி வாயே திறக்கலையே. கனிமொழி எங்க போனாங்க? அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? எப்பயுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் திமுக. உங்களுக்கு புரியுதா? அறிவாலயம் தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்ப வேற பார்டர்ல போயிட்டாங்க அவங்க. எங்க போனீங்க? பேசுங்க, இப்ப பேசுங்க. எங்க அவங்க பேசுனது தவறு, சட்ட ரீதியாக நடவடிக்கை, அந்த நடவடிக்கை ஏற்றுக்கொண்டுட்டு போங்க. இப்படிதான் நம்ம பார்க்கணும். பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து தாவேக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரி, அவரை கைது செய்வதும் சரி, இது அரசியல் பார்வையில இருந்து சரி, ஸ்ட்ராட்டஜி பார்வையில இருந்து தவறு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. இன்னைக்கு உதயநிதியை கைது செய்வதால் சிம்பதியை கிரியேட் பண்ண திமுக முயலும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோ அதிமுகவுடைய முன்னாள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது கைது செய்யும் போது ஒரு பெரிய சிம்பதி கிடைக்கும். அந்த சிம்பதிக்கு வழிவகை கொடுக்க கூடாது தாவேக்கா. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதே வந்து நீங்க திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்புன்னு போராட்டம் நடத்தினாங்க ஒரு கட்சி. எவ்வளவு குற்றங்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 62,000 குற்றங்கள். போக்சோ வழக்குகள் மட்டும் 20 வழக்குகள் பெண்களுக்கு எதிராக திமுகவுடைய ஆட்சியில். உதயநிதிக்கு இந்த வரலாறே தெரியாது போல. உதயநிதி சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டாரு. உதயநிதி என்ன அவர் ஆட்சியில் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இதை போராடினவர் யார் தெரியுமா? கடலூர் மாவட்டத்தில் பாமக தலைமையில அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாமக போராடுச்சு. ராமதாஸ் சொன்னார், அன்புமணி ராமதாஸ் சொன்னார், கிட்டத்தட்ட 62,000 குற்றங்கள்மா பெண்களுக்கு எதிராக. இதே பாஜக போராடுச்சு. எதுக்கு தெரியுமா? திமுகவுடைய பேச்சாளர் வந்து குஷ்புவை தரக்குறைவாக பேசி டெல்லியில போய் கை கட்டி உட்கார்ந்திருந்தாரு. திமுக ஆதரவாளர், புரியுதா உங்களுக்கு? திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள் இவங்களை அந்த நெரட்டிவ் அந்த பரம்பரையா நாங்க இதை கடைபிடிக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல, அதை உதயநிதி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. புரியுதா? வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு மேடைகள் பேச்சுக்கள்லாம் ஆபாசமாக இருக்கும். அதை தொடர்ந்து அந்த ஸ்டைல்ல இருந்தே அப்படியே வருது. அதை உதயநிதி இப்ப கடைபிடிக்கிறார். உதயநிதி வந்து தலைவராக இருக்கிறாரா இல்ல கட்சியின் பேச்சாளராக இருக்காரான்னு தெரியல. அதான் அந்த தகுதி இருக்கா அவருக்கு? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கா? உதயநிதிக்கு எந்த தகுதி இல்லம்மா. ஒரு லெகசியா எந்த தகுதி இல்லை. கடந்த ஆட்சி காலங்களில் உங்கள் ஆட்சியில உளவு முறைகேடுகள் இதெல்லாம் இருக்கும்போது இதை பத்திலாம் நீங்க பேசல. விவசாயிகளுக்காக போராடக்கூட தகுதி இல்லாத கட்சி திமுக. அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அந்த போராட்டத்துல கீழே இருந்து 1000 பேர் கத்துவாமா? ஒரு தலைவர் பேசும்போது, எம்ஜிஆர் பேசும்போது கூட, கலைஞர் சிந்தாதிரிப்பேட்டையில பேசும்போது கூட 1000 பேர் கீழே இருந்து கத்துவான். ஜெயலலிதான்னு சொல்லி அந்த அம்மாவை போட்டு ஒருமையில கத்துவான். அதற்கெல்லாம் கலைஞர் எங்கேயுமே ரியாக்ட் ஆக மாட்டாரு. அப்போ நீங்க ஒருத்தன் கீழே இருந்து கட்டப்பா, ஏன்பா நம்ம விவசாயிகள் போராட்டம் வந்திருக்கோம், இதெல்லாம் இங்க பேசக்கூடாது, தவறு
அப்படின்னு நீங்க ஒரு சொல்லியிருந்தீங்கன்னா நாகரிகமான ஒரு அரசு. நாகரிகமும் அங்க கிடையாது. நீங்க அதை சொல்லவே சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. சொல்லியிருந்தா அது நல்லது. அப்ப சொல்லல. அது லைவ்ல ஓடுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போராட்டம் நடத்தும் போது ஒட்டுமொத்தமாக ஒரு குழு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அந்த 20 பேர் கொண்ட ஒரு குழு, ஜென்சி குழுன்னு ஒன்று இருக்கு. அந்த குழுக்கள்லாம் அதை தூக்கி போடுவாங்கன்னு தெரியும். அப்ப அதெல்லாம் யாருமே ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணிட்டு எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஐயோ, என்ன தலைவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நேற்று சோசியல் மீடியாவில் நடந்த கூத்துக்கள். அப்ப இந்த அளவிற்கு நீங்க பேசும் அளவிற்கு உங்களுக்கு என்ன உணர்ச்சி வசம்? அப்ப நீங்க பேச போன டாபிக்கே விவசாயிகளுக்கு எதில, புரியுதா உங்களுக்கு? அது ஒட்டுமொத்தமா விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டமே கிடையாது. மேல நின்ன விவசாயிகள்லாம் தெரியுமா? பாத்தீங்களா நேத்து? பார்த்தோம் சார். எல்லாம் ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் இருந்தாங்க. விவசாயிகளை மதிக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம். புரியுதா? விவசாயிகள் வந்தாலும் ஓடுனவங்க அவங்கலாம். பச்சை கலர் துண்டு போட்டு உக்காந்துட்டோம்னா விவசாயிகள். இதுல என்ன தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எப்படி ஒரு பெண்களை இழிவாக இப்படி பேசலாம்ங்கிறது ஒரு பாயிண்ட்டுமா. இதை தாவேக்கா இவரை கைது செய்து மிகப்பெரிய ஆளாக, பெரிய அரசியல் சக்தியாக உருவாக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு சிம்பதியாக திமுக இப்ப கிரியேட் பண்ணோம். ஆனா இது சிம்பதிக்காக வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் நமக்கு 4 கால அவகாசம் இருக்கு. இது லோக்கல் எலெக்ஷன்ல எடுபடுமானா எடுபடாது. ஆனா இதுக்கு ஏன் தாவேக்கா வழிவகை கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. பட் நெகட்டிவா நம்ம பேசுறோம். பாசிட்டிவான இந்த அரெஸ்ட்னால என்ன பாசிட்டிவா நடக்குங்கிறத தாவேக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நாளைக்கு சட்டசபையில வந்து நீங்க பட்ஜெட் தாக்கல் இருக்கு, ஊழல் புகார்கள் வெளியிடப்பட இருக்கு, யார் ஊழல்வாதிகள் சொல்லப்படுது. அப்ப திட்டமிடல் இதெல்லாம் நம்ம பண்ணலாமான்னு திமுகவும் செஞ்சிருக்கும். ஆமா, உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா. எங்கடா இது, நம்ம சட்டசபையில உட்கார வச்சுட்டு நம்ம பேரையும் இதே பண்ண, ஏன்னா பாதி மினிஸ்டர் இருக்கான் இப்போ அதிகாரத்துல தான் இருக்காங்க. அப்ப அவங்க பேர்லாம் எங்க சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு டேமேஜ் ஆயிருமே அப்படின்னு ப்ரீவியஸா இவங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இவங்க எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 நெரட்டிவ்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப கைதாக போறாரு அப்படின்னா கட்சியினுடைய லீகல் டீம் வரல இங்க உதயநிதி வீட்டுக்கு. வந்ததெல்லாம் அவருக்கு ஆதரவு டீம் தான். புரியுதா உங்களுக்கு? லீகல் டீம் வரல. அப்ப கைது செய்ய அளவிற்கு அவர் பெரிய தலைவராக உருவாக்க வேண்டாம்னு நான் சொல்றோம். இப்ப நீங்க என்ன தெரியுது அப்படின்னா திமுகவுடைய தலைவருங்கிற அந்த அந்தஸ்து இருக்குல்ல, அது உதயநிதி இடம் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே சொல்லாமலே ஒப்படைக்கப்பட்டு விட்டதுங்கிறது தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப திமுகவின் அடுத்த தலைவராக உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த தலைவருடைய பேச்சும் நடவடிக்கையும் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்கு. நீங்க கலைஞருடைய வரலாறுமா, ஒரு வரலாறு இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று காங்கிரஸ் வந்து 2011ல இருந்து 15 வரைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அப்ப 13ல வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இங்க திமுக எதிர்கட்சியா இருக்கு, ஜெயலலிதா கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு. தேசிய பாதுகாப்பு, உணவு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை எடுத்துட்டு வராங்க. அது தமிழ்நாட்டிற்கு ஒரு பேராபத்து. அன்றைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மக்களவையில எதிர்த்து வாக்களிச்சாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அப்போ வார்த்தை இப்போ ஒரு பயங்கரமா முட்டுச்சு. யாருக்கு? ஜெயலலிதா அம்மாவுக்கும் கலைஞர் ஐயாவுக்கும் வந்து வார்த்தை போடுது. இவங்க ஒரு அறிக்கை விடுவாங்க ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, 26ஆம் தேதி இவர் ஒரு அறிக்கை விடுவாரு. இந்த அறிக்கைகள் மூலம் அரசியல் நடத்தப்பட்டது சொல்றேன் நான். இன்னைக்கு நீங்க என்ன அரசியல் எடுத்து வச்சிருக்கீங்க? அந்த லெகசியை எங்க விட்டுட்டீங்க? கலைஞர் கொண்டு வந்த, ஸ்டாலின் கொண்டு வந்த லெகசியை நீங்க இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? அதை தான் சொல்ல வரோம். அப்ப தாவேக்காவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய பலம்ங்கிறது திமுக இல்ல. அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சமாளிப்பதற்காக அவரே தலைவரே இறங்குறாருங்கிறப்ப திமுகவுடைய பரிதாப நிலையை பாருங்களேன். எவ்வளவு பரிதாப நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப தெரியுது இல்ல, தாவேக்காவை எதிர்க்க எங்கள்கிட்ட சக்தி இல்லைங்கிறது தெரியுது. அப்ப நீங்க எந்த மாதிரி அரசியல் எடுக்கணும்? பெண்களை இழிவுபடுத்தும், அதுவும் எந்த பெண்ணை இழிவுபடுத்தணும்? அந்த கோஷம் போட்டவன் வேணும்னு போட்டானா, இல்ல நீங்க செட் பண்ணி போட வச்சிங்களா? உங்களுக்கு புரியுதா? நாளைக்கு சட்டசபையில இதெல்லாம் நடக்க போகுது. அதற்கு முன்பே நம்ம இந்த மாதிரி சித்தரிச்சு இதை பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம். புரியுதா? அதனால ஆனா தாவேக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பெண்களை இழிவுபடுத்துவதாலோ பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் தாவேக்கா தான் நிக்குதுங்கிறத அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. தாவேக்கா நாங்க நிக்கிறோம், அது உதயநிதி பேசினாலும் சரி, ஸ்டாலின் பேசினாலும் சரி, கைதுங்கிறத எடுப்போம் அப்படிங்கறது தாவேக்கா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆமா. சோ அது வரவேற்கத்தக்கது. ஒரு பெண்களை பேசும்போது அது ஒரு ஆளுங்கின்ற அரசு அதை எதிர்த்து செயல்படும் போது அது வரவேற்கிறோம். பெண்களை இழிவாக, அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, இழிவாக பேசும்போது சரியா செய்யறாங்க. ஏன்னா அவங்க வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கும் சரியாக செஞ்சாங்க. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தேசிய அளவுல கொண்டு போய் விட்டதற்கான காரணமும் தாவேக்காவுக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணீங்க. விவசாயிகள் போராட்டம் இந்த உதயநிதி இப்படி பேசினாருக்கு அப்புறம் தான் விவசாயிகள் போராட்டம்னே தெரிஞ்சிச்சு. அத மறந்துட்டாங்கன்னு சில பேர். ஆமா. அப்போ நேத்து அவர் பேசாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. புரியுதா உங்களுக்கு?
விவசாயிகள் போராட்டம் பேசினாரு, அதுல இவர் இப்படி பேசினாரு. அப்படி அந்த போராட்டம்ங்கிறது ஸ்ட்ராட்டஜி இது. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா விவசாயிகள் போராட்டம் நடந்தது யாருக்கும் தெரியாது பெருசா. ஊடகமும் 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல விட்டாங்க. இந்த வார்த்தைன்னு ஒரு சேனல் போட்டதுக்கப்புறம் எல்லா சேனலும் லைவ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு புரியுதா? அப்ப அங்க போராட்டத்திற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸே மீடியாவும் கொடுக்கல. அப்ப இதுதான் ஸ்ட்ராட்டஜி. பக்கவான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னைக்கு தாவேகா எடுக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தேசிய அளவுல ஊடகங்கள்ல இழிவா பேசுறாங்க திமுகவை. அப்ப நீங்க தாவேகாவை தொட்டா தேசிய அளவுல வெடிக்குதுன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சு ஏன் தொடுறீங்க? இதுதான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு தாவேகா பத்த வச்சிருச்சு நெருப்ப. இன்னைக்கு தேசிய ஊடகங்கள்ல உதயநிதி போட்டோ போட்டு இழிவா தேசிய ஊடக ஆங்கரே கேவலமா பேசுறாங்க உதயநிதியை. என்டிடிவி புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்துருக்கீங்க. ஆமா சார். அந்த அளவுக்கு கேவலமா பார்த்தேன், நான் எல்லாமே பார்த்தேன். கேவலமா பேசுறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே. ஆமா. உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்றைக்கு தாவேகா இந்த அளவிற்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இன்னைக்கு காலையில ஹேஷ்டேக் பறக்குது. பார்த்தா ட்விட்டர்ல நம்பர் 1ல இருக்கு உதயநிதிக்கு எதிராக. அப்ப ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் இந்த தாவேகாவுடைய போராட்டம் கொண்டு செல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஃபெயிலியர்னு தெரியுது. ஃபெயிலியர் மாடலை எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றீங்கன்னு தெரியுது. அப்புறம் ஏங்க திருப்பி செய்றீங்க? அந்த தலைவருக்கான தகுதி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது. தலைவருக்கான தகுதி இல்லாத போது முன்னாள் சீனியர்ஸ் எம்எல்ஏக்கள் சீனியர் அமைச்சர்லாம் ஏன் உதயநிதியை தலைவரா எடுத்துக்கணும்? கனிமொழிக்கு வழியை கொடுங்க. கனிமொழிக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நான் சொல்றேன். அடுத்த தலைவருக்கு கொடுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒதுங்கிட்டாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட தோல்வியை கண்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அடுத்த தலைமை யாராக இருக்கணும்? எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும்? அதற்கு சரிசமமாக இருக்கணுமா இல்லையா? புரியுது. அப்ப எதுவுமே நீங்க ஒரு தலைவரை ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. எடுக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. தாவேகாவை எதிர்த்து உங்களால அரசியல் செய்ய முடியல. விஜய் என்ற நபர் ஒரு பெரிய ஆதிக்கத்தை கொடுத்திருக்காரு. உங்க மனநல பாதிக்கப்பட்டு கிடக்குறீங்க. அப்புறம் உங்களால எதுவுமே செய்ய முடியல. ஏன் செய்யறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப திட்டமிட்டு தாவேகாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய அஜெண்டாமா எல்லாமே திட்டமிட்டு நடத்தக்கூடியது. இந்த ஒரே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. தாவேகா ஆட்சிக்கு வரல. தாவேகா 59 சீட்டு. இதே 107 சீட்ல திமுக ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே தாவேகாவுடைய ஆதவ அர்ஜுனன் அவர்கள் திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரை பார்த்து ஜட்டி கையை பிடிச்சி சப்பிட்டு போனார்னு சொன்னா எப்படி நடவடிக்கை எடுக்கும்? பயங்கரமா நடவடிக்கை இருக்கும் சார். ஆர்ப்பாட்டம் தாவேகா மட்டும் வேடிக்கை பார்க்கணுமா? தாவேகா மட்டும் வேடிக்கை பார்க்கணுமா? நீங்க உங்களை பற்றி பேசினா மட்டும் நடவடிக்கை. தாவேகாவை பத்தி பேசினா நடவடிக்கை எடுக்க கூடாதா? நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்படி ஒரு வேளை நடந்து இப்படி தாவேகாவுடைய நிர்வாகிகள் இல்ல எம்எல்ஏக்கள் யாராவது அன்றைய திமுக அமைச்சர்களை இப்படி பேசுறாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன் கனிமொழிக்கு நான் பரந்தாமனுடைய பேச்சுக்கு பற்றி கனிமொழியை ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. சரியா பேசியிருக்காருன்னு இல்ல சீனியர் அமைச்சர்களை பத்தி சரியா பேசியிருக்காரு பரந்தாமன். அறிக்கை விட சொல்லுங்களேன். அறிக்கை விட சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு தார்மீக முகாந்திரமே கிடையாது. அப்படி பேசக்கூடாதுன்னு தெரியுமே. தெரிஞ்சு நீங்க ஜவுடாலா பேசுறீங்கன்னா மக்களை மதிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? தமிழ்நாடு எங்களுக்கு தான் சொந்தம். இந்த நொடி வரைக்கும் அவங்க அதான் நினைச்சிருக்காங்க. தமிழ்நாடு எங்களுக்கு தான் சொந்தம். புரியுதா? இந்த ஒட்டுமொத்த மக்களும் நாங்க சொல்றதை ரிமோட் கண்ட்ரோல்ல கேட்பாங்க. அப்படிங்கிற மன அளவுல இவங்க பெரிய அளவுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நான் சொல்றது அதுதான் உண்மை. மனதளவுல மனநோயாளிகளாக திமுகவினர் இருக்காங்க. இவங்களால ஒத்துக்க முடியல. நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை கனவா நினைவாங்கிறத அவங்களால புரிய முடியல. அந்த சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் 60 நாள் ஆச்சு. 60 நாளாக தாவேகாவுக்கு எதிராக இவங்க செய்யக்கூடிய அரசியல் மக்களிடத்துல எடுபட்டுச்சு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல எதுவுமே எடுபடல. 2 நாள் கூட தாங்காது. 2 நாள்லாம் போகாதீங்க. ஜஸ்ட் 4 hours கூட தாங்காது. புரியுதா உங்களுக்கு? 2 நாள் அளவுக்குலாம் திமுக இது கிடையாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது. ஏன்னா விர்ச்சுவல் அரசு உடைச்சிடறான். எல்லாத்தையும் உடைச்சிடறான். ஒரு பலமிக்க ஆயுதமாக அவங்க இருக்காங்க. உங்களால சமாளிக்க முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப உங்களுடைய ஸ்டைல நீங்க மாத்தணும். அப்ப தனிநபருடைய தாக்குதலுங்க நீங்க அந்த 60 நாள திமுக லீகலா நான் என்ன சொல்றேன் சட்டப்பூர்வமாக மக்களுடைய தேவைகளுக்காக விமர்சனம் வைத்தது தாவேகா மேல ஒரு விஷயம் சொல்லுங்க. தனி மனித தாக்குதல் இல்லாம சொல்லுங்க. யோசிக்க முடியுது இல்ல? இதே தனி மனித தாக்குதல்லாம் எவ்வளவு வேணா சொல்லலாமா? அப்ப ஏன் இந்த அஜெண்டாவை எடுக்கிறீங்க? யார் எடுக்க சொன்னா உங்களை? இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? யார் எடுக்க சொன்னா? எல்லாருமே தனி மனித தாக்குதல். சிறைக்கு போயிட்டு வந்தவனும் தனி மனித தாக்குதல். யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன். இன்னும் அவனு ஏன் எனக்கு 100 ஓட்டு தான் விழுந்துச்சுன்னு கேட்கிறாரு. பூத்தா போய் கேட்டுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அவங்களால ஏத்துக்க முடியல. அப்போ ஒரு ஓட்டுல வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் இருக்காரு. அங்க ஒரு ஓட்டுக்காக அந்த தேர்தல் வழக்கு போட்டாரு ஒருத்தர். மறு கவுண்டிங் என்ன அவரே ரத்து பண்ணிட்டாரு. 8000 ஓட்டுல தோத்துட்டு உங்களுக்கு எதுக்கு மறு கவுண்டிங்? இந்த ஸ்ட்ராட்டஜியை யார் சொல்லி கொடுத்தா? எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு புரியுதா? ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாலின் வெற்றி பெறுவாரோ, சட்டமன்றத்துக்கு வந்துருவாரோ. எங்க தோத்துட்டாருங்க, விட்டுருங்க. தோல்விங்கிறது சகஜம்.
ஒரு தோல்விக்காக 5 வருடம் காத்திருந்தவர் கலைஞர், இன்னொரு வெற்றிக்காக காத்திருந்தவர் ஜெயலலிதா. மாறி மாறி அரசியல் களம் இப்படி இருந்தது. இன்னைக்கு உங்களால ஏத்துக்க முடியலையே. இதே விஜயகாந்த், நான் என்ன கேட்கிறேன், இதே ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணியில இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சியா இருந்தாங்க. நீங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. அன்னைக்கு நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. உங்களை விட பெரிய கட்சியாக தேமுதிக வளர்ந்தது. அது ஆபத்தாய் உணர்ந்து தேமுதிகவை அழித்ததே திமுக தான். தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த கட்சியை விட்டாங்க. புரியுதா? அப்ப அன்றைக்கு விஜயகாந்த் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, இன்று விஜய் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. அன்றைக்கு ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இன்று ஸ்டாலின் மகனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் அரசியல் நிகழ்வு. அப்ப இதுதான் இங்க நடக்குது. அப்ப அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசியலை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியல என்றால் திமுக தமிழ்நாட்டிற்கு பேராபத்து. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவில் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். நன்றி புவிலி.